ரேயோ ப்ளூ லாக்ல இருக்கக்கூடிய காப்பி கேட் கேரக்டரே இவன் தான். நாகி கூட இருக்கிறவரை இவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியாது. அவனே அவனை லிமிடேஷன் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். எப்ப நாகி இவனை விட்டுட்டு போனானோ அதுல இருந்து இவனே பிரேக் பண்ணிட்டு அவனோட புது ஸ்டைல்ல நிறையவே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருப்பான். ரேயோட பெஸ்ட் வெப்பனே வந்துட்டு அவனோட கமிலியன் ஸ்டைல் தான். ஆப்போனன்ட்டோட மூவ்ஸ் அப்படியே 99% அக்யூரேட்டா காப்பி பண்ணுவான். ப்ளூ லாக் வெர்சஸ் ஜப்பான் அண்டர் 20 கேம்ல வந்துட்டு சீடோ வந்துட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல விளையாண்டுட்டு இருப்பான். செகண்ட் ஹாஃப்ல அவன் உள்ள வந்ததுல இருந்து கோர்ட்டே ஒரு செம்ம மான்ஸ்டர் மாதிரி அவன் தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை யாராலையும் ஸ்டாப் பண்ணிருக்க கூட முடியாது. ஈவன் சிகிரியே வந்துட்டு அவனோட ஃபுல் ஸ்பீடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அவனால சுத்தமா தடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறமா சப்ஸ்டிட்யூட்ல ஈகோ வந்துட்டு ரேயாவை உள்ள மாத்தி விடுவாரு. கேமுக்குள்ள பாலுமே சாய் கிட்ட இருக்கும். சாய் வந்துட்டு எப்பவுமே பெர்ஃபெக்ட் பாஸா தான் கொடுப்பான் சீடோக்கு. அதே மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான பாஸா தான் இப்பவும் கொடுக்குறான். சீடோக்கு வழக்கம் போல அந்த பால் வந்துட்டு ரொம்பவே அக்யூரேட்டா நல்ல பாஸா தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த வாட்டியும் கோலை மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். அப்போ டப்புன்னு அவனுக்கு ஒரு ஷாக் தர விதத்துல ஒரு பாம்பு மாதிரி அவனோட கெமிலியன் ஸ்டைல போட்டுக்கிட்டு ரேயோ முன்னாடி வந்து அந்த பாலை பிளாக் பண்றான். இதை பார்த்துட்டு ஐக்யூக்கெல்லாம் செம ஷாக்கி. என்னடா இது என்னோட ஸ்டைல் அப்படியே காப்பி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்யூவோட ஸ்டைல் மட்டும் கிடையாது, ஜப்பான் அண்டர் 20ல இருக்க 4 டிஃபெண்டர்ஸோட ஸ்டைலுமே சூப்பராவே காப்பி பண்ணுவான். சீடோ கேமுக்குள்ள வந்ததுல இருந்தே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருப்பான். அவனையே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது தான் ரேயோ. உங்களுக்கு ரேயோ எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத ஒரு வயலட் கலர் ஹார்ட் மூலமா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.